எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? பீக்ஸ் அண்ட் வேலிஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எப்பொழுதும் சொல்லுவதுதான், வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கெரியர் மற்றும் கெரியர் க்ரோத் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயம் உங்கள் நேரம் வீண் போகாமல் பயனுள்ளதாக இருக்கும். சமீபமாக நம்முடைய சேனலை பார்த்திருந்தீர்கள் சொன்னால், ஜாப் மார்க்கெட் எப்படி மாறி இருக்கிறது, எப்படி வேலை சந்தை பெரிய அளவில் மாறி இருக்கிறதுங்கிறத பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற விஷயங்கள் வேலை சந்தையிலே பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன. அதற்கு நம்ம எப்பொழுதுமே எப்படி தயாராக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறித்த ஒரு சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது. கட்டாயம் சேனலில் உள்ள வீடியோஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த காணொலியில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். அதாவது அந்த என்ட்ரி டு எ ஜாப், அதாவது ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன ஒரு வேலைக்கு அப்படின்னாக்கா, நம்ம ஜாப் அப்ளிகேஷன் போட்டு அந்த கம்பெனிக்குள்ள நுழையிறது. அதுவே பெரிய அளவிலே முன்னேறினதுக்கு இப்போது மாறிவிட்டது அப்படிங்கிறத எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது நிறைய இளைஞர்களுக்கு, கல்லூரியில் இருப்பவர்களுக்கு தெரிந்திருக்கும், எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்ஸும் தெரிந்திருக்கும். ஆனால் பெரும்பாலானவர்கள் இன்னுமே அந்த பழைய மெத்தட்லேயே தொடர்ந்து உட்காந்துட்டு இந்த நௌக்கரி போன்ற ஜாப்ஸில் இந்த ஜாப் சைட்ஸில் சிவியை போட்டுட்டு நமக்கு அழைப்பு வரும் என்று காத்து கொண்டிருப்பது, கன்சல்டன்ட் ஃபோன் பண்ணுவாங்க காத்து கொண்டிருப்பது, இப்படித்தான் பெருவாரியான மக்கள் இருக்கிறார்கள். அதெல்லாமே பெரிய அளவிலே மாறிவிட்டது. அது ஏன் எப்படி அப்படிங்கிறதை பற்றி வேகமாக ஒரு சின்ன காணொளி. இந்த காணொளியிலே சொல்லப்படுகிற விஷயங்களுடைய டீட்டெயில்ஸ் நிறைய சேனல்ஸில் போட்டிருப்பாங்க. நிறைய யூடியூப்லேயும் சரி, இல்லை இன்டர்நெட்லேயும் சரி நிறைய தகவல்கள் இருக்கும். ஆக இதை பார்த்துவிட்டு இதில் சொல்லப்படுகிற விஷயங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் வேணும்னாக்க உறுதியாக நீங்கள் வேறு காணொளிகளை பாருங்கள், அல்ல இன்டர்நெட்டில் படி தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு ப்ரீஃபான ஒரு காணொளி. பேசிக் சேஞ்சஸ் என்ன நடந்திருக்கு ஜாப் மார்க்கெட்டில்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் திங் நான் ஏற்கனவே சொன்னதான், நௌக்கரி போன்ற வேலைத்தளங்கள், ஜாப் சைட்ஸில் பயோடேட்டாவை போட்டுட்டு நமக்கு ஒரு அழைப்பு வரும்னு காத்து கொண்டு இருப்பது கிட்டத்தட்ட பெரும்பாலும் இனிமேல் அந்த மாதிரி நடக்கிறதான வாய்ப்புகள் மிக குறைவு. அதற்கு முக்கியமான காரணம், 80-90% கம்பெனிஸ் அவங்க கம்பெனி ஜாப் சைட்ஸ்லேயே கம்பெனியுடைய போர்ட்டல், அவங்க கம்பெனியுடைய கார்ப்பரேட் வெப்சைட்லேயே ஜாப்ஸுக்குன்னு ஒரு செக்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு, அந்த ஜாப் செக்ஷனில் ஆக்டிவ் ஜாப்ஸ் இப்போ எந்த பொசிஷனுக்கெலாம் ஹையர் பண்ணுறாங்க, எந்த ஊர்லலாம் ஹையர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக பெரிய நிறுவனங்கள், ரெப்யூட்டட் கம்பெனிஸ் இந்த மெத்தடை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் உள்ள ஜாப்ஸ் தான் அதுக்கப்புறமா அவங்களுக்கு அப்ளிகேஷன் அங்கே கிடைக்கல, அங்கே ஒரு சில பொசிஷன்ஸுக்கு அவங்க கம்பெனி வெப்சைட்டில் போட்ட அந்த ஜாப்ஸ்னால் அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ண முடியல, உரிய நபரை எடுக்க முடியவில்லை என்று சொன்னால்தான் அதற்கு அடுத்தபடியாக இந்த ஜாப் சைட்ஸ் கன்சல்டிங் கம்பெனிஸ்க்கெலாம் அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் பெருவாரியாக இப்பொழுது இந்த பெரும்பாலும் அப்ளை பண்ணுறவங்க எல்லாமே இந்த கம்பெனி வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ணுறதுனாலே 90-95% ஜாப்ஸ் அதை தவிர வெளியே தாண்டி வருவது அப்படிங்கிறது மிக மிக குறைவு. அது ஃபண்டமெண்டல் சேஞ்ச் இன்றைக்கி நடந்திருக்கிறது. ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட வேலையில் இருக்கிறோம் என்று சொன்னால், ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம அடுத்த வேலை எந்த கம்பெனியில் போக வேண்டும் என்ற ஒரு தெளிவு நமக்கு இருப்பது மிக மிக அவசியம். அந்த ஆங்கிலத்தில் ஷூட்டிங் இந்த டார்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து மாதிரி ஒரு தெளிவு இல்லாமல், ஓகே இந்த கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், டபால்னு இன்னொரு கம்பெனிக்கு போய் மாறிக்கலாம்னு இல்லாமல் ஒரு திட்டமிடல். இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கம்பெனி, அதாவது பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் கோட்டக் பேங்க்கில் இருந்தீங்கன்னாக்க, என்னுடைய அடுத்த வேலை ஹெச்டிஎஃப்சி பேங்க், அந்த மாதிரி ஒரு 3-4 பேங்க்கில் தான் பண்ண போகிறேன், இல்லை அந்த பேங்க் இல்லைனாக்கா என்பிஎஃப்சியில் போய் பண்ண போகிறேன். அந்த தெளிவு மிக மிக அவசியம். இது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் சரி, நீங்கள் லாஜிஸ்டிக்ஸில் இருந்தாலும் சரி, சப்ளை செயினில் இருந்தாலும் சரி, ஹெச்ஆரில் இருந்தாலும் சரி, ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சரி, இதுதான் என்னுடைய டார்கெட் கம்பெனிஸ். இந்த டார்கெட் கம்பெனிஸில் இந்தந்த ரோல்ஸ் நான் சூட் ஆவேன் அப்படிங்கிறது, எனக்கு இவ்வளோ அனுபவம் இருக்கிறது, இதுதான் என்னுடைய கரண்ட் டெசிக்னேஷன், இதுதான் என்னுடைய கரண்ட் சேலரி, இதன் அடிப்படையில் என்னுடைய திறமைகளின் அடிப்படையில் நான் இருக்க வேண்டிய அடுத்த கட்டம் இது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இல்லை என்று சொன்னால், 2 விஷயம். ஒன்று அடுத்த வேலை, சரியான வேலை அமைவது மிக மிக கடினம். 2வது, நம்முடைய கெரியர் பிளானிங்கை பெரிய அளவில் பாதிக்கும். இதை நான் பலமுறை என்கிட்ட கன்சல்டிங் வர கேண்டிடேட்ஸ்க்கு பெருவாரியாக நான் எடுத்து சொல்லுகிறேன். தெளிவாக ஒவ்வொரு ஸ்டேஜிலும் கெரியரில் இங்கெங்கே இருக்க வேண்டும் என்ற திட்டமிடல் இனிமேல் மிக மிக அவசியம். அந்த திட்டமிடல் இருக்கிறவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். டேலண்ட்டுங்கிறது 2ஆம் பட்சமாகிவிட்டது. அதாவது குறைந்த டேலண்ட் இருக்கிறவன் நல்ல திட்டமிடல்னால் வேகமாக கெரியரில் வளர முடியும். பயங்கர டேலண்டடாக திறமை இருக்கிறவன் இந்த திட்டமிடல் இல்லை என்றால் வீழ்ந்து விடுவாங்க. இதுதான் உண்மை. ஆக அந்த திட்டமிடல் எதற்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த கம்பெனியில் போகணுங்கிற தெளிவு இருந்தால் தான் ஓகே, அந்த கம்பெனி வெப்சைட்டில் போய் நம்ம பார்க்கலாம் என்ன பொசிஷன் இருக்குது,
நம்முடைய நண்பர்களாகட்டும் தெரிந்தவர்களாகட்டும் அப்படியே அந்த கம்பெனியில் ஒரு பொசிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொன்னால் அதன் மூலமாக அந்த கம்பெனி வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ண முடியும். ஆக இது மிக மிக அவசியம். இன்னொன்று முக்கியமான விஷயம், அந்த கம்பெனியில் நமக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் உறுதியாக அவருடைய உதவி, அதாவது நம்மளுடைய நண்பர்கள், நம்மோட படித்தவர்கள், சொந்தக்காரர்கள் யாராவது அங்கே இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் மூலமாக அந்த ரெஃபரன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ப்ரெசண்ட்டாக நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டுகிறேன் என்று சொன்னால் என் கம்பெனி வந்து ஆள் எடுப்பதற்கு உள்ளே இன்டர்னல் ஜாப் போஸ்டிங் போடுவாங்க. இன்டர்னல் ஜாப் போர்டுன்னு இருக்கும். இந்தந்த வேலைகள் நம்ம கம்பெனியில் இருக்குது, உங்களுக்கு தெரிந்தவங்க இருந்தால் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு அந்த கம்பெனியிலுடைய இன்டர்னல் வெப்சைட், அந்த கம்பெனியுடைய கார்ப்பரேட் வெப்சைட்டில் அது கம்பெனியோட இமெயில் கம்யூனிகேஷன்ஸ்லாம் வந்து அறிவிப்பு வரும். அப்போ வந்து அந்த கம்பெனியில் உங்கள் நண்பர்கள் வேலை செய்தால் உறுதியாக அவர்கள் வந்து உங்களுக்கு திறமை இருந்து உங்களுக்கு கரெக்டான அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவங்க ரெஃபர் பண்ண முடியும். பெருவாரியான ஹையரிங் வந்து அந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 10 ஓப்பனிங் இருக்குன்னாக்க 5 ஓப்பனிங் வந்து இந்த மாதிரி இன்டர்னல் ரெஃபரன்சஸ் மூலமாக ஃபில் பண்ணுறாங்க. அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அந்த கம்பெனி கலாச்சாரம் தெரிந்தவர், அந்த கம்பெனி என்ன கல்ச்சரில் இருக்குது, அந்த கம்பெனிக்கு எப்படிப்பட்ட நபர்கள் வேண்டும்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க வந்து ரெஃபர் பண்ணுற நபர் வந்து சரியாக இருப்பார் என்ற ஒரு யூகம் வந்து பெரிய அளவில் ஹெச்ஆரில் இருக்குது, அந்த கம்பெனி ஹெச்ஆரில் இருக்குது. ஸோ 50% வந்து ஓகே, ரெஃபரன்ஸில் வர கேண்டிடேட்னால் உறுதியாக நம்ம ஹையர் பண்ணலாம். 2 கேண்டிடேட் இருக்காங்க. ஒரு கேண்டிடேட் வந்து இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் மூலமாக வரார், இன்னொரு கேண்டிடேட் டைரெக்டாக அப்ளை பண்ணுறாருனாக்க உறுதியாக அந்த ரெஃபர் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ப்ரிஃபரன்ஸ் இருக்கிறது. அதுதான் யதார்த்தமான உண்மை. உங்கள் கம்பெனி, உங்களுடைய நண்பர்கள் தெரிந்தவர்கள்லாம் ஹெச்ஆரில் டேலண்ட் அக்விசிஷன்லாம் இருந்தாங்கனாக்கா நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. ஆக இது போன்ற விஷயங்களை வந்து நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். திருப்பி நான் சொல்கிறது, இது வந்து ஃப்ரெஷர்ஸுக்கு மட்டும், காலேஜிலேருந்து பாஸ் ஆகிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட் கரெக்டாக, அதாவது என்ட்ரி லெவலில் ஒரு ஃப்ரெஷரை ஹையர் பண்ணுறதுலேருந்து கம்பெனியுடைய சிஇஓ வரைக்குமே இந்த மாதிரி தான் ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி. அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக இந்த அணுகுமுறை மாற்றங்கள், இந்த கம்பெனி வந்து எப்படி ஹையரிங் அணுகுது அப்படிங்கிற விஷயங்களை தெரிந்து கொள்ளவை என்று சொன்னால் உறுதியாக நம்முடைய வேலை ஜாப் சர்ச் வந்து தோல்வியிலே தான் முடியுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் அடுத்த முக்கியமான விஷயம் வந்து, ஒருவேளை இந்த மாதிரி ரெஃபரன்சஸ் மூலமாக போகாமல் நாம் டைரெக்டாக கம்பெனி வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணி போகிறோம், இன்னும் சொல்ல போனால் கம்பெனி நௌக்கரி போன்ற சைட்டில் போய் அப்ளை பண்ணி போட்டாலும் கூட அந்த ஒவ்வொரு கம்பெனியுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் உள்ள சொற்கள், அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுடைய சொற்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு 1000 வார்த்தைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேலை, அதாவது இது என்ன வேலை, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இல்லையா. அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், அதெல்லாம் வந்து நீங்கள் எழுதியிருக்கிற பயோடேட்டாவில் வந்து ஒரு 80% 70% மேட்ச் இல்லை என்று சொன்னால் உறுதியாக உங்கள் சிவி ஷார்ட் லிஸ்ட் ஆகாது. அதில் வந்து எந்த சந்தேகமே கிடையாது. அதற்குத்தான் வந்து நான் அடிக்கடி இப்பொழுது சொல்லுகிறேன், ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ரெஸ்யூம் எழுத வேண்டும். ஒரே ஒரு பயோடேட்டாவை எழுதி வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் அந்த பழைய காலத்து மாதிரி போஸ்ட் பாக்ஸில் போடுற மாதிரி இமெயில் அனுப்பிச்சிட்டே இருக்கிறது அர்த்தமே கிடையாது. ஒரு கம்பெனியில் ஒரு குறிப்பிட்ட ஜாப் இருக்குன்னா அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய பயோடேட்டாவை மாற்றி எழுத வேண்டும். அது வந்து ஒரு பெரிய வேலையே கிடையாது. 1 மணி நேரம் ஆகலாம், 2 மணி நேரம் ஆகலாம், 3 மணி நேரம் கூட ஆகலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வேலை ஓப்பனிங்க்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்ட் ரெஸ்யூமே எழுதி நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்க உறுதியாக உங்களுக்கு இன்டர்வியூ அழைப்பு வரும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து பிளைண்டாக வந்து எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் என் பயோடேட்டா போட்டு வைப்பேன்னு போட்டாக்க எழுதி வைத்து கொள்ளலாம். உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அழைப்பு வரவே வராது. ஏன்னா இது வந்து ஒன்று வந்து மேனுவலி வந்து ஹெச்ஆர் வந்து அந்த காலம் மாதிரி பயோடேட்டா எடுத்து பார்த்து படித்து இன்டர்வியூ கூப்பிட்றதுங்கிறதெல்லாம் கூட இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு. அங்கே வந்து எல்லாருமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஸ்க்ரீனிங், அதாவது ரெஸ்யூமே ஸ்க்ரீனிங், ஒரு ஜாப் ஸ்க்ரீனிங்னாக்கா அந்த ஸ்க்ரீனிங்க்கு வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனிக்கு 100 அப்ளிகேஷன் வருதாங்க, அந்த 100 அப்ளிகேஷனையும் வந்து சாஃப்ட்வேரில் போட்டுட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை போட்டுட்டு இந்த 100ல் எது சூட் ஆகும்னு சொல்லி நீ எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் வந்து அந்த சாஃப்ட்வேருக்கு சொல்லிட்டா அந்த ஹெச்ஆர் ஷார்ட் லிஸ்ட், அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற பயோடேட்டா தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும், இல்லை என்றால் போகாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ரெஸ்யூமேவும் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் 80-90% மேட்ச் இருந்தால் ஒழிய உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங்லேயே வந்து நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. இதை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அகெயின் இது வந்து எல்லா லெவலுக்கும் பொருந்தும். என்ட்ரி லெவலுக்கு ஆகட்டும், மிடில் லெவல் ஆகட்டும், இல்லை நான் சீனியர் கேண்டிடேட், எனக்கு 15 வருட அனுபவம் இருக்கிறது, நான்லாம் பயோடேட்டா மாற்றி எழுத மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை தாண்டித்தான் நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே சொல்ல வேண்டும் என்ற நிலைமை வந்துவிட்டது.
இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸுக்கு ஒவ்வொரு கம்பெனியும் பல விதமான பெயர்கள் வைப்பார்கள். ஏஐ டூல்ஸும்பாங்க, ஏடிஎஸ் அப்படிம்பாங்க, ரெஸ்யூமே ஸ்க்ரீனிங் சாஃப்ட்வேரும்பாங்க, பல விதமான பெயர்கள் இருக்கும். நீங்கள் அது ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிறைய நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் வந்து வீடியோஸ் எதுக்கு இருக்குது, உங்களுடைய ரெஸ்யூமே வந்து எப்படி ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக ஸ்க்ரீனிங் ஃப்ரெண்ட்லியாக எழுத முடியும்னு கூட நிறைய வெப்சைட்ஸ் ஃப்ரீயாகவே இருக்குது. அங்கே போய் நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூமே ஃபீட் பண்ணி எப்படி வந்து அந்த ஏடிஎஸ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஏடிஎஸ் ஸ்கோரை அதிகப்படுத்துவது எப்படி, அந்த ஏடிஎஸ் ஸ்கோர் அது என்ன அப்படின்னாக்கா, ஓகே உங்கள் ரெஸ்யூமே நன்றாக தெளிவாக இருக்கிறது, உங்கள் ரெஸ்யூமே வந்து ஈஸியாக படிக்க முடியும். ஒரு மெஷின்னாலேயும் உங்கள் ரெஸ்யூமே நல்லா படிக்க முடியும், ஒரு மனிதனாலேயும் உங்கள் ரெஸ்யூமே நல்லா படிக்க முடியும். போத் த ஹியூமன் அண்ட் அ மஷின் கேன் ரீட் யுவர் ரெஸ்யூமே வெல் அப்படிங்கிற ஒரு ஸ்கோரை தான் இந்த ஏடிஎஸ் ஸ்கோர்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஏடிஎஸ் ஸ்கோர் என்னன்னு நீங்கள் நெட்டில் கூட போய் பார்க்கலாம். ஒரு ஏடிஎஸ் ஸ்கோர் வந்து 80 அல்லது 90% தாண்டவில்லை என்று சொன்னால் இன்டர்வியூ அழைப்பு வராது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஹெச்ஆர் ஸ்க்ரீனிங்கான அழைப்பு கூட வராது அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மிக மிக முக்கியமான மாற்றங்கள் ஒரு பெரியது நடக்கிறது. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா ப்ரிலிமினரி இன்டர்வியூ வந்து இப்போல்லாம் ஆட்டோமேட் ஆகிடுச்சு. முன்னெல்லாம் வந்து ஹெச்ஆர்லேருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க. இப்போ அதெல்லாமே வந்து வாய்ஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வாய்ஸ் சாஃப்ட்வேர் வந்து உங்கள்கிட்ட பேசும். எப்படி ஒரு மனிதன் பேசுகிறானோ அதே போல் வந்து ஒரு சாஃப்ட்வேரை வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு 20 கேள்வி அந்த சாஃப்ட்வேரில் ஃபீட் பண்ணிட்டாக்க நம்ம கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு ஒரு பேங்க்குக்கோ இல்லை ஒரு கம்பெனிக்கோ ஃபோன் பண்ணால் எப்படி ஒரு அந்த சேட் பாட்னு சொல்லுவாங்க, அந்த சேட் பாட் எப்படி பேசுகிறதோ அதே போல் ஒரு நபர் பேசுவது போலே இருக்குமானா பேசுகிறது ஒரு மஷின். அந்த மஷின் பேசும்போது நாம் சொல்கிற பதிலையும் நம்ம என்ன ரெஸ்யூமேல எழுதியிருக்கிறையும் மேட்ச் பண்ணித்தான் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. முக்கியமாக பாருங்களேன், அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன்டர்வியூவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஏராளமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே வந்துருச்சு. ஒன்று ரெஸ்யூமே ஸ்க்ரீனிங்கில் வந்துருச்சு, அடுத்தது ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் இன்டர்வியூவில் கூட வந்து இப்போ வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் தானே, இது ஏதோ ஒரு பர்சன் மாதிரி தெரியல, யாரோ ஒரு மெஷின் பேசுது, இஷ்டத்துக்கு பேசவே கூடாது. ரொம்ப சீரியஸாக நீங்கள் ஒரு பர்சன்கிட்ட பேசுனீங்கன்னா எப்படி ப்ரொஃபஷனலாக பதில் சொல்லுவீங்களோ அதை விட அல்லது அதற்கு சமமாக நீங்கள் இதுக்கு பதில் சொன்னால்தான் அது வந்து ஓகே, இதெல்லாம் இந்த சிவிலையும் இருக்குது, உங்கள் பயோடேட்டாலையும் இருக்குது, இந்த நபரும் அதையெல்லாம் சொல்லுகிறார் என்ற அந்த மஷின் தீர்மானித்தால்தான் அடுத்த ஸ்டேஜில் ஒரு ஹியூமன் பீயிங்கோட இன்ட்ராக்ஷனே உங்களுக்கு வரும். ஆக நீங்கள் பார்த்துக்காங்களேன், முதல்ல நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்புகிற ஸ்டேஜிலிருந்து ஒரு முதல் முறையாக அந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு ஹெச்ஆர் ஆகட்டும் இல்லை டெக்னிக்கல் இன்டர்வியூ ஆகட்டும், அது வருவதற்கு முன்னால் ஒரு 2 ஸ்டேஜ் வந்து மெஷின் தீர்மானிக்கிறது. அந்த மெஷின் தீர்மானிக்கும் ஸ்டேஜை நீங்கள் தாண்டினாலொழிய உங்களுக்கு வந்து அந்த கம்பெனியில் வேலை வாய்ப்புக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுலேயே தான் நிறைய பேர் கோட்டை விட்டுக்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த காலத்து மாதிரி ஒரு இஷ்டத்துக்கு அப்படியே ரெஸ்யூமே மெயிலில் போட்டுட்டு நௌக்கரியில் போட்டுட்டு கம்பெனி வெப்சைட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒன்றும் இன்டிமேஷனே வரலன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னாக்க உறுதியாக எந்த விதமான இன்டிமேஷன் வராது. இது வந்து லிங்க்டின் போன்ற தளங்களில் வந்து அவங்க போடுற ஜாப்ஸுக்குமே பொருந்தும். ஒவ்வொரு லிங்க்டின் ஜாபுக்குமே வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் ரெஸ்யூமே, ஒரு கஸ்டமைஸ்ட் கவரிங் லெட்டர், நீங்கள் ஏன் அந்த வேலைக்கு சிறந்தவர் என்று ஒரு 50-60 வார்த்தைகள் இல்லை 100 வார்த்தைகள் இல்லை ஒரு பக்கத்தில் வந்து ஒரு கவரிங் நோட், அந்த ஒரு குறிப்பிட்ட ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு சிவி, இதெல்லாம் லிங்க்டின் எந்த தளத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் வந்து தெளிவாக இந்த விஷயங்கள் எல்லாம் மனதில் வைத்து கொள்ளவில்லை என்று சொன்னால், என்னடா எனக்கு ரெஸ்பான்ஸ் வரல, எந்த வேலைக்கு அப்ளை பண்ணாலும் எனக்கு வந்து முடிவு தெரியலை, எனக்கு ஒரு பிரேக் கிடைக்கல என்ற சூழ்நிலை தான் உருவாகுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பெரிய ஒரு மாற்றங்கள் வந்து நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவர்கள் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இனி வரும் காலங்களிலே வந்து இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அப்ளிகேஷன்ஸ் போட்டோம், இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணோம்னாக்க உறுதியாக நம்ம ஸ்ட்ரைக் ரேட் 10 ஜாபுக்கு அப்ளை பண்ணால் அதில் 4வது கிடைக்குங்கிற நிலைமை உருவாகுங்கிறது சந்தேகமே கிடையாது. இது வந்து ரொம்ப ஒரு பேசிக் டிப்ஸ் தான், இது வந்து ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ஆனால் இந்த விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரியாது என்பதாலே இதை பற்றி நான் ஒரு குட்டி வீடியோ முடிவு பண்ணியிருந்தேன். நான் ஏற்கனவே சொன்னதான், இதை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நெட்டில் நிறைய இருக்குது. ஏடிஎஸ்னா என்ன, ஸ்க்ரீனிங்னா என்ன, ஸ்க்ரீனிங் சாஃப்ட்வேர்னா என்ன, ஹவு டு ரைட் கஸ்டமைஸ் ரெஸ்யூமே, இது எல்லாமே நிறைய வீடியோஸ் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அந்த துறையிலே வல்லுநர்கள் இருக்கிறார்கள். ஏடிஎஸ் ஸ்க்ரீனிங்க்கு அதுக்கு வந்து சிவி எப்படி எழுதுறோம்னே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய உதவியை நாடலாம், ப்ரொஃபஷனல் ஹெல்ப் நீங்கள் எடுத்துக்கலாம், ரெஸ்யூமே ரைட்டர்ஸுடைய ஹெல்ப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். இது இன்டர்நெட்லேயே நிறைய ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமே எழுதுகிற சைட்ஸ் இருக்குது, ஃப்ரீ சைட்ஸ். நீங்கள் ஒரு 4-5 தடவை ஃப்ரீயாக ரெஸ்யூமே எழுதலாம். அதுக்கப்புறம் வந்து $1 $2, அதாவது இந்திய
மதிப்பில் வந்து 80-90 ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் ஒரு சிவி எழுத. அதையெல்லாம் பார்த்து உறுதியாக தெரிந்து கொள்ளலாம். ஆக என்னோட மெசேஜ் இதுதான். இந்த ஜாப் சர்ச்சே மாறிவிட்டது. ஜாப் மார்க்கெட் மாறுறது அது ஒரு பெரிய கதை. ஜாப் சர்ச்சே மாறிவிட்டது. எப்படி வேலைக்கு அப்ளை பண்ணுறோம், அந்த வேலைக்கு எப்படி இன்டர்வியூ கூப்பிட்றாங்கிற அந்த கதை எல்லா துறையிலும் மாறிவிட்டது. இது வந்து ஐடியில் மட்டும்தான் அப்படி இருக்கும், நான் ஐடியில் இப்படி இருக்காதுன்னு நினைத்து கொண்டு இருப்பது அதை விட பெரிய தவறு. பெரிய நிறுவனங்கள், அதாவது குட்டி குட்டி நிறுவனங்கள், அந்த அண்ணா நகரில் இல்லை மதுரையில் இருக்கிற கம்பெனி, சேலத்தில் இருக்கிற ஒரு குட்டி 10 பேர் கம்பெனி வேணால் இது போன்ற டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல், டெக்னாலஜி யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு 100 கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் இருக்கிற எல்லா நிறுவனங்களும் இதை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டன. பெரிய கம்பெனிகள், ரெப்யூட்டடான கம்பெனிஸ், எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே நான் சொன்ன மாதிரி ஐடி ஆகட்டும், நான் ஐடி ஆகட்டும், எல்லா லெவல்ஸ்லேயுமே வந்து இது பெரிய அளவில் மாறி இருக்கிறதுங்கிறத உறுதியாக நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இது கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக வந்து இந்த விஷயம் இது வரைக்கும் தெரியாதவர்களுக்கு இது ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஏற்கனவே இது தெரிஞ்சவர்கள் வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயமாக இது நினைக்கலாம். உங்களுக்கு அப்படி தோணி இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரிந்திருக்கு அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. வேறொரு சுவாரஸ்யமான கண்ணோட்டத்தோடு உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. வேறு ஏதாவது டாபிக்ஸ் சப்ஜெக்ட்ஸை பற்றி நான் பேச வேண்டும் நீங்கள் நினச்சிங்கனாக்கா உறுதியாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கட்டாயம் அதை பற்றி நான் எனக்கு தெரிந்த விவரங்கள் இல்லை என்றாலும் கூட சேகரித்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மிக்க நன்றி. வேறொரு சுவையான காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் கரியர் அஹெட். தேங்க்யூ.